வெல்கம் டு வின் ப்ளஸ் மேக்ஸ் சேனல். 23ஆம் பாடம் துணையலகு சமன்பாடு உயர்வரிசை வகைக்கெழுக்கள். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலாம்னா, துணையலகு சமன்பாடுகள், வரையறுக்கப்பட்ட மாறிகளை வகையிடல், அடுத்தது ஒரு சார்பினை பொறுத்து மற்றொரு சார்பினை வகையிடல், மூன்றாவது உயர்வரிசை வகைக்கெழுக்கள். இந்த 3 டாப்பிக்கும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டு 1 பாருங்கள். x = a × t - sin t, y = a × 1 - cos t எனில் dy/dx கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன, இந்த ரெண்டும் துணையலகு சமன்பாடுகள். ஒரு சார்போட துணையலகு சமன்பாடுகள் தான் இது. x = a × t - sin t, y = a × 1 - cos t. அப்போ நம்மளுக்கு dy/dx வேணும். இதில் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க முடியும்? dx/dt தான் கண்டுபிடிக்கும். முதல்ல உள்ளதுலேருந்து dx/dt கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ரெண்டாவது உள்ளதுலேருந்து dy/dt தான் கண்டுபிடிக்க முடியும். dy/dt, ஏன்னா இங்கே y இருக்குது, இங்கே t இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே t இருக்குது. இப்போ நமக்கான கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, dy/dx கேட்குறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கலாம். இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த dy/dtயை dx/dtயால் டிவைட் பண்ணும்போது கிடச்சிரும். இப்போ dy/dtயை dx/dtயால் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? dy/dt இன்ட்டு என்ன வரும்? dt/dx. அப்போ நமக்கு dt கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கும்? dy/dx தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு dy/dx கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, dx/dt கண்டுபிடிக்கணும், dy/dt கண்டுபிடிக்கணும். dy/dtலேருந்து dx/dtயை டிவைட் பண்ணும்போது dy/dx கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எக்ஸோட மதிப்பு a × t - sin t, இதுலேருந்து dx/dt கண்டுபிடிங்க. a அப்படி வச்சுக்கோங்க, t-இன் வகைக்கெழு 1, sin t-இன் வகைக்கெழு cos t. இப்போ 1 - cos t கிடைக்கும். அதே மாதிரி a அப்படி வச்சுக்கோங்க, 1க்கு வகைக்கெழு 0, அப்போ மைனஸ் cos t இருக்குது. cos t மைனஸ் sin t. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால sin t ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த dy/dx வேணும்னா என்ன செய்யணும்னா, dy/dx dy/dt இப்போ dy/dtயின் மதிப்பு a sin t, dx/dtயின் மதிப்பு வந்து a × 1 - cos t. இப்போ aயும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா, sin t / 1 - cos t இருக்கும். இப்போ sin tக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா. ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா என்ன இருக்குது? 2 sin t/2 cos t/2. அது மாதிரி 1 - cos tக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, 2 sin square t/2. இப்போ நம்மளுக்கு இந்த இதில் ஒரு sin t/2, இதில் ஒரு sin t/2 கேன்சல் ஆகிரும். அப்போ தொகுதியில் 2 cos t/2 இருக்கும். தொகுதியில் 2 cos t/2, இங்கே ஒரு sin t/2 இருக்கும். அதாவது இப்படி இருக்கும், 2 cos t/2 / 2 sin t/2 இருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணலாம். cos t/2 sin t/2 மதிப்பு வந்து cot t/2. சரியா? அடுத்த டாபிக், ஒரு சார்பினை பொறுத்து மற்றொரு சார்பினை வகையிடல். இது பார்க்க முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். y = x² + 2 இப்படின்னு ஒரு சார்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதை வகையிடும்போது எப்படி எழுதுவோம்? x-ஐ பொறுத்து வகையிட, x-ஐ பொறுத்து வகையிட. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, x-ஐ பொறுத்து வகையிடனா dy/dx எழுதலாம். dy/dx = என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2x + 0ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ எதை பொறுத்து வகையிடமோ அது கட்டாயம் பகுதியில் வரணும். இங்கே வந்து f(x)ம் g(x)ம் 2 சார்புகள். அப்போ இந்த f(x)ஐ g(x)ஐ பொறுத்து வகையிட்டோன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். f(x) என்ற சார்பை g(x)ஐ பொறுத்து வகையிட. பொறுத்து வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும்னா, இதே மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்? df/dgன்னு எழுதலாம். எதை பொறுத்து வகையிட்டோமோ அதை பகுதியில் கொண்டு வரணும். அப்போ நமக்கு df/dg கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எஃப்பும் ஜியும் எக்ஸில் அமைந்த சார்புகள். அப்போ எக்ஸுக்கும் எஃப்புக்கும் லிங்க் இருக்குது. அதனால் என்ன போட்டுடலாம்னா, இதை வகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு df/dx கிடைக்கும். அதே மாதிரி இது ஜி என்பது எக்ஸில் அமைந்த சார்பு. அப்போ அதை வந்து dg/dx கண்டுபிடிக்கலாம் அதுலேருந்து. இப்போ dxும் dxும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? df/dg தான் கிடைக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை இந்த வழிமுறையில் நம்ம செய்யலாம். சரியா? எடுத்துக்காட்டு 2, cos lx² + mx + n ஐ பொறுத்து sin ax² + bx + c ஐ வகையிடுக.
அப்போ நம்மளுக்கு இதுதான் இதை பொறுத்து தான் இதை வகையிடணும். அப்போ இது தொகுதியில் வரணும், இது வந்து பகுதியில் வரணும். சரியா? அப்போ முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன இருக்குது? இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இதை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ எப்படி வகையிடுறோன்னா எஃப்ஐ பொறுத்து ஜியை வகையிடுறோம். அப்போ ஜி மேலே வரும், டிஜி பை டிஎஃப். எதை பொறுத்து? எஃப்பை பொறுத்து தான் ஜியை வகையிடுறோம். அதனால் எஃப் கட்டாயம் கீழே தான் வரணும். இப்போ இதுக்கு டிஜி பை டிஎஃப்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டிஜி பை டிஎக்ஸ் டிவைடட் பை டிஎஃப் பை டிஎக்ஸ். டிஜி பை டிஎக்ஸை கண்டுபிடிக்கணும், டிஎஃப் பை டிஎக்ஸையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா வந்து என்ன கிடைக்கும்? டிஜி பை டிஎஃப் கிடைக்கும். அதுக்கு இதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் டேஸ் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோத்தையும் டிஜி பை டிஎக்ஸை தான் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ், இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இவ்வளோ சேர்ந்துருக்கு, எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ திரும்ப இதுக்கு இணைப்பு விதியின் மூலம் இதை திரும்ப இதை வகைப்படுத்தணும், எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ 2LX ப்ளஸ் எம் வரும். அதே மாதிரி ஜி டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு சைன் எக்ஸ், சைன் எக்ஸின் வகைகள் காஸ். அப்போ காஸ் எக்ஸின் மதிப்பு கூட இருக்குது. திரும்ப இது வந்து வெளிப்பன்சனாகவும் இதை உட்பன்சனமாகவும் உட்சார்பாகவும் எடுத்து வகைப்படுத்தினா 2AX ப்ளஸ் பி கிடைக்கும். சரியா? இப்போ டிஜி பை டிஎஃப் என்ன ஃபார்முலா இருக்குது? ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இது. அதே மாதிரி அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். சரியா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா உயர் வரிசை வகைக்கெழுக்கள். அதுக்கு y = x⁴ + 3x³ + 7xன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு y டேஸ் சமம் என்ன வரும்னா 4x³ இது வந்து ப்ளஸ் 9x² + 7 வரும். இது ரெண்டு நம்ம y டபுள் டேஸ் கண்டுபிடிக்கலாம். y டபுள் டேஸ் நான் அகைன் ஒருக்கா கூட வகைப்படுத்தணும். இப்போ என்ன கிடைக்கும்? 12x² + 18x, இது 0 ஆயிரும். இது ரெண்டு திரும்ப வகைப்படுத்தணும்னா y ட்ரிபிள் டேஸ் = 24x + 18. இதே மாதிரி ஏற்கனவே வகைப்படுத்தி கிடைச்சதை திரும்ப திரும்ப வகைப்படுத்துறது பேர் தான்னா உயர் வரிசை வகைக்கெழுக்கள். சரியா? இது வந்து முதல் வரிசை வகைக்கெழு, இது வந்து இரண்டாம் வரிசை வகைக்கெழு, இது வந்து மூன்றாம் வரிசை வகைக்கெழு. இது ரெண்டும் அடுத்ததும் கண்டுபிடிக்கலாம், நாலாம் வரிசை வகைக்கெழு. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் உயர் வரிசை வகைக்கெழுக்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள். கீழ்கண்ட சார்புகளுக்கு மூன்றாம் வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? இந்த ரெண்டையும் பெருக்கணும், 4000 பெருக்குனா 24, இதுலேருந்து ஒரு அடுக்கை கம்மி பண்ணி போடணும், x⁴ இந்த 4000 பெருக்குனா 24, இந்த எக்ஸின் அடுக்கில் ஒன்றை கம்மி பண்ணி போடணும். சரி, x³ ஆகும். அடுத்தது இதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 24 5 பெருக்குனா 120, ஒரு அடுக்கை கம்மி பண்ணும்போது x⁴ வரும். 24 கூட 3 பெருக்கும்போது என்ன? 72, ஒரு அடுக்கு கம்மி பண்ணும்போது x². அடுத்தது எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 4ஐயும் 120 பெருக்கும்போது 480, ஒரு அடுக்கை கம்மி பண்ணும்போது x³. 72 2ஆல் பெருக்கும்போது 144 × x. சரியா? அதே மாதிரி இங்கே வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வரும்னா இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். x⁴ வகைக்கெழு வந்து 4x³. அது மாதிரி மைனஸ் 20 கூட 3 பெருக்கும்போது 60x² ஆகும். கடைசி எவ்வளோ என்ன வரும்னா 200x. சரியா? இது அதே தான் இங்கே வந்திருக்கு. இப்போ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 4 3s are 12, ஒரு அடுக்கை கம்மி பண்ணி போட்டுருங்க x². அது மாதிரி இங்கே என்ன வரும்? 60 × 2 120, ஒரு அடுக்கு கம்மி பண்ணும்போது x. 200xக்கு எக்ஸின் வகைகள் 1நால 200 தான் இருக்கும். இதுலேருந்து ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 12 2 பெருக்கும் 24x மைனஸ் எக்ஸின் வகைகள் 1நால 120, இதுக்கு 0 ஆயிரும். சரியா? எடுத்துக்காட்டு. கீழ்கண்ட துணைகள சமன்பாடுகளுக்கு வகையீடு காண்க. x = 2 cos 3tன்னு இருக்குது, y = 3 sin 2tன்னு இருக்குது. இப்போ dy/dx வேணும்னா நம்மளுக்கு தான் ஃபார்முலா, துணை அலகு சமன்பாடுக்கு வகைக்கெழு காணக்கூடிய ஃபார்முலா dy/dt டிவைடட் பை dx/dt. ஃபஸ்ட்டு dy/dt இதுக்கு வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். 3 அப்படி வச்சுக்கோங்க. sin 2tக்கு cos 2t போட்டு திரும்ப 2tக்கு வகைக்கெழு போடணும், அதான் இந்த 2 வந்திருக்கு. அதே மாதிரி dx/dtனா 2 cos 3t, 2 அப்படி வச்சுக்கோங்க. cos 3tக்கு மைனஸ் sin 3t, அடுத்தது 3tக்கு திரும்ப போடணும். சரியா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிடலான்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்கும் கட்டாயம், மைனஸ் cos 2t டிவைடட் பை sin 3t. சரியா?
அடுத்தது இதே மாதிரி இதுக்கும் dy/dx கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது உள்ளதுக்கு நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், முதல்ல டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும். sin ஸ்கொயர் டீன்னு இருக்குது. sin ஸ்கொயர் டீக்கு டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. அதை முதல்ல நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மாடலில் நினைக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு 2x வர மாதிரி sin ஸ்கொயர் டீக்கு என்ன வரும்னா 2 sin t வரும். இதுக்கு 2 sin t, அதாவது செகண்ட் சம்முக்கு என்ன வரும்னா 2 sin 2 அப்படி வச்சுக்கோங்க. 2 sin t அடுத்தது sin t வைக்கில் திரும்ப போட்டணும் cos t டிவைடட் பை அடுத்து என்ன வரும், இதுக்கு வைக்கில் மைனஸ் sin t அப்படி தான் வந்திருக்கு. இதை ரெண்டையும் பெருக்கணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4, அதாவது 4 sin t cos t, அடுத்து கீழே மைனஸ் sin t. இந்த மைனஸ் sin t கேன்சல் ஆச்சுன்னா இந்த மைனஸ் இங்கே வந்துடும், 4 cos t இருக்கும் ஆன்சர். சரியா? அடுத்தது மூணாவது சம் பாருங்கள். மூணாவது சம் வந்து ஃபஸ்ட்டு dy/dt கண்டுபிடிக்கணும். 2 × sin t, 2 × sin t வைக்கில் cos t, அதான் 2 cos t. இதில் வந்து cos tக்கு மைனஸ் sin t, அப்போ 7 × மைனஸ் sin tன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு -2/7 cos/7னா cot tன்னு போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்க. இதை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இதுக்கு ஃபார்முலா இல்லை, sin cube tக்கு நம்மளுக்கு வகைக்கெழு ஃபார்முலா இல்லை. அப்போ அதை நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணணும்னா இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் க்யூப்னு எடுக்கணும். எக்ஸ் க்யூப்னா எப்படி மாற்றுவீங்க, 3x² மாற்றி மாதிரி sin cube tனா என்ன வரும், 3 sin ஸ்கொயர் t, அடுத்து sin tக்கு திரும்ப பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், cos tன்னு கிடைக்கும். சரி, அதை மாதிரி தான் கிடச்சிருக்குன்னா கிடச்சிருக்கலாம். தப்பாக பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வகைக்கெழு y ஈக்குவல் டு b sin cube tக்கு வகைக்கெழு தான் போடணும். அப்போ b அப்படி வச்சுட்டு 3 sin ஸ்கொயர் t, 3 sin ஸ்கொயர் t, அடுத்து sin tக்கு வந்து cos t டிவைடட் பை அதே மாதிரி இதுக்கு என்ன போடணும், a அப்படி வச்சுக்கோங்க, 3 cos ஸ்கொயர் t, cos tக்கு வந்து மைனஸ் sin t, மைனஸ் பண்ணில் போட்டுட்டு sin t. இப்போ நம்மளுக்கு இந்த 3 கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இங்கே காசு, இங்கே உள்ள காசும் கேன்சல் ஆகும், இங்கே உள்ள சைனும் இங்கே உள்ள சைனும் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இதில் ஒரு sin t இருக்கும், இங்கே ஒரு cos t இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மேலே கொண்டு போய்ங்க, மைனஸ் b sin t டிவைடட் பை cos t தான் கரெக்ட் ஆன்சர். புக்கில் வந்து இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஒய்யை வகைப்படுத்தலை, எக்ஸை தான் வகைப்படுத்தி மேலே போட்டிருக்காங்க. சரியா? இதுதான் கரெக்ட் ஆன்சர் வரும். இதில் வந்து ஏ வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், y ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் எனில் ஒய் டபுள் டேஸை காண்க. 2 முறை வைக்கல் எடுக்கணும். இதுக்கு இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்கனால இது பெருக்கல் விதி பயன்படுத்தணும். யூவின்னு எடுத்துக்கலாம். இப்போது யூவோட வேல்யூ வந்து எக்ஸு, வியோட வேல்யூ வந்து காஸ் எக்ஸ். நம்மளுக்கு யூவி டேஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்குது, யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸ் அந்த ஃபார்முலா இருக்குது. ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் காஸ் எக்ஸ், இல்லைன்ட்டு ஒய் டேஸ் முதல் வகைக்கெழு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். யூ அப்படி எழுதுவோம் எக்ஸ், அடுத்து வி டேஸ்ன்றது காஸ் எக்ஸின் வகைக்கெழு என்ன இருக்குன்னா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் வி அப்படி எழுதுவோங்க, வின்னு சொல்லக்கூடியது காஸ் எக்ஸ். அடுத்து யூடாஸ் என்பது எக்ஸின் வகைக்கெழு 1. இப்போது இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் இன்ட்டு 1னா காஸ் எக்ஸ் தான். இதுவும் ஒய் டேஸ். இப்போ திரும்ப அகெயின் எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒய் டபுள் டேஸ், ஒய் டேஸுக்கு வகைக்கெழு ஒய் டபுள் டேஸ், இதுதான் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை வந்து மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க, மைனஸை காமனாக எடுத்துகிட்டு இதை யூவாக எடுத்துக்கோங்க, இதை வியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு யூ என்பது எக்ஸு, வி என்பது இங்கே சைன் எக்ஸ். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்களா. ஃபஸ்ட்டு வந்து மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க, மைனஸை காமனாக எடுத்துகிட்டு யூ வி டேஸ், யூ அப்படி எழுதணும், சைன் எக்ஸுக்கு வகைக்கெழு வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் வி என்னது சைன் எக்ஸ் இன்ட்டு யூடாஸ் என்பது எக்ஸின் வகைக்கெழு 1. அடுத்தது இதை வகைக்கெழு பண்ணணும், காஸ் எக்ஸுக்கு வகைக்கெழு வந்து மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இந்த மைனஸை உள்ளே இன்டு பண்ணிடலாம். என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், அப்போது இந்த மைனஸ் சைன் எக்ஸ்
இப்போ நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இந்த ரெண்டும் ஒரே சேம் டைம், அதனால் மைனஸ் 2 sin எக்ஸ்ன்னு போட்டுடலாம். இந்த ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்கிறதுனால காமனாக எடுத்துட்டோம்னா மைனஸை காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 sin எக்ஸ், இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போது ரெண்டாவது கணக்கு y ஈக்குவல் டு 1/x எனில் y ட்ரிபிள் டேஷை காண்க. இதுக்கு 3 முறை வகைக்கெழு எடுக்கணும். அப்போ நமக்கு முதல்ல y ஈக்குவல் டு 1/xக்கு வகைக்கெழு கிடையாது, அதனால் இது எப்படி எழுதலாம்னா x பவர் -1. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, x பவர் n ஈக்குவல் டு இதுக்கு nx பவர் n-1, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு முதல் வகைக்கெழு y டேஷ், இது எப்படி போட்டுடலாம், மைனஸ் என்னன்னு சொல்லி ஃப்ரண்டில் வருது, -1 என்று எக்ஸ் பவர் என்னன்றது -1 இஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ் பவர் -2 ஆயிரும். சரியா, இதுதான் ஒய் டேஷ். நம்மளுக்கு அடுத்தது திரும்ப வகைக்கெழு கண்டுபிடிக்கும். எக்ஸை பொறுத்து வகையிட இப்போ நம்மளுக்கு ஒய் டேஷ்க்கு வகைக்கெழு வந்து ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு பேர் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 2 எக்ஸ் பவர் -2 -1 வரும், -2 -1 இஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் பவர் -3, இதான் என்னது ஒய் டபுள் டேஷ். அகெயின் திரும்பவும் எக்ஸை பொறுத்து வகையிட. நம்மளுக்கு ஒய் டபுள் டேஷுக்கு என்ன வரும்னா ஒய் ட்ரிபிள் டேஷ் ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் இன்டு பண்ணோன்னா என்ன வரும் -6 எக்ஸ் எடுக்கு -3 -1 ஆகும் -4. இதே நம்ம எப்படி எழுதலாம்னா -6 டிவைடட் பை இதை பாசிட்டிவ் எழுதணும்னா எக்ஸ் பவர் 4. இதுதான் ஒய் ட்ரிபிள் டேஷோட மதிப்பு. அடுத்தது மதிப்பீடு. கீழ்கண்ட சார்புகளுக்கு வகைக்கெழு காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் அதை ஒய் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாம், லாக் 1 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போ நம்மளுக்கு ஒய்யின் வகைக்கெழு எப்படி எழுதலாம், எக்ஸை பொறுத்து வகையிடும்போது ஒய்யின் வகைக்கெழு dy/dx இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸுக்கு தான் வகைக்கெழு இருக்குது. அப்போ லாக் எக்ஸு 1/xனால இங்கே 1/1 - எக்ஸ் வரும். இப்போது நம்மளுக்கு அடுத்தது திரும்ப 1 - எக்ஸு வகைக்கெழு எடுக்கணும். அப்போ 1 - எக்ஸுக்கு வகைக்கெழு எடுக்கும்போது என்ன வரும்னா 1க்கு வகைக்கெழு 0 -எக்ஸுக்கு -1. இப்போ நம்மளுக்கு இது எப்படி எழுதலாம்னா -1 டிவைடட் பை 1 - எக்ஸ். இதே எப்படி எழுதலாம்னா 1 இந்த மைனஸை பகுதியை கொடுத்துட்டோன்னா அப்படி மாறிடும், எக்ஸ் -1 மாறிடும். இதுதான் வகைக்கெழு. சரியா, அடுத்தது ரெண்டாவது ப்ராப்ளம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது வந்து dy/dx. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு வகைக்கெழு கிடையாது, அதனால் நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு x² நினைக்கலாம். x² 2x கிடைக்கிற மாதிரி 2 இன்டு சீக்கன் எக்ஸ் கிடைக்கும். x² 2x கிடைக்கிற மாதிரி திரும்ப இந்த சீக்கன் எக்ஸுக்கு வகைக்கெழு பார்க்கலாம். சீக்கன் எக்ஸுக்கு என்ன வரும், சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ்னு கிடைக்கும். சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எத்தனை சீக்கன் எக்ஸ் இருக்குன்னா 2 இருக்குது, அதனால் 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது tan எக்ஸ். மூணாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னா ரூட் எக்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 1/2. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ என்ன ஃபார்முலானா dy/dx ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் பவர் 1/2 -1 இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் பவர் 1/2 -1னா -1/2 இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் 1/2 எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு 1 இது எக்ஸ் பவர் 1/2. இது நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் வரும்போது கீழே வரும். எக்ஸ் பவர் 1/2னா என்ன போட்டலாம்னா ரூட் எக்ஸ்ன்னு போட்டலாம். அப்போ 1/2 ரூட் எக்ஸ் வரும். சரியா, ஒய் ஈக்குவல் டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு காட் πx. அப்போது காட் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் πx. நம்மளுக்கு காட் எக்ஸுக்கு தான் ஃபார்முலா இருக்குது, காட் πxக்கு இல்லை. திரும்ப πxக்கு நம்ம வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். πxக்கு இன்று பை வரும், ஏன்னா எக்ஸுக்கு பைகள் 1, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், பை தான் இருக்கும், அதான் பை எழுதியிருக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த பையை ஃப்ரண்டில் போட்டோம்னா -π கொசிக்கன் ஸ்கொயர் πx. இதுதான் அதோட வகைக்கெழு. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 2x³ + 3x² -
12x. அதுக்கு y கண்டுபிடிக்கும் dy/dx ஈக்குவல் டு எக்ஸ் கியூபுக்கு 3x ஸ்கொயர் வரும். அப்போ அந்த 3 இது கூட இன்டு வரும்போது 6x ஸ்கொயர் வரும். அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன் y 2x. அதுக்கு 3 கூட 2 இன்டு பண்ணும்போது 6x வரும். மைனஸ் 12x. 12xனா எக்ஸின் y 1னால மீதி மைனஸ் 12 மீதி இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வகையீடு காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. இப்போ இதை ஒருக்கா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் -1 எழுதிடலாம்னா 1/xக்கு y நம்மளால் காண முடியாது. இதை அடுக்கு வடிவத்தில் எழுதிடலாம் எக்ஸ் பவர் -1. இப்போ நமக்கு dy/dx ஈக்குவல் டு எக்ஸின் y 1. இது எப்படி எழுதலாம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் -1 வரும் -2 is equal to 1 minus 1/x ஸ்கொயர்னு வரும். சரியா? ரெண்டாவது கொஸ்டின் y ஈக்குவல் டு a e power x ப்ளஸ் b e power -x. அப்போ நம்மளுக்கு dy/dx ஈக்குவல் டு என்ன வரும்னா a அப்படியே இருக்கட்டு, e power xக்கு அதே தான், e power x தான் y ப்ளஸ் b அப்படியே இருக்கட்டும். e power -xக்கு y ஃபார்முலா இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு e power -x எப்படி y இருக்கலாம்னா e power x y எடுக்கலாம். e power xனா e power x தான், இங்கே -x இருக்கனால -x. திரும்ப இந்த -x y எடுக்கணும். -xக்கு என்ன வரும்னா -1 சமம் a இன்ட்டு e power x. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் b e power -x. மூணாவது சமம் பாருங்க. y ஈக்குவல் டு a sin cos x ப்ளஸ் b sin x. இதுக்கு dy/dx ஈக்குவல் டு a cos xக்கு என்னென்னா -sin x ப்ளஸ் b sin xக்கு வந்து cos x இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அதில் பெருக்குனா என்ன வரும்னா -a sin x ப்ளஸ் b cos x. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். y ஈக்குவல் டு 2 cos 4x ப்ளஸ் sin 2x. இப்போ dy/dx ஈக்குவல் டு 2 இன்ட்டு cos 4xக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடலான்னா மைனஸ் sin 4x. திரும்பி இந்த 4xக்கு y கண்டுபிடிக்கணும், அதுக்கு 4 ப்ளஸ் sin 2xக்கு எப்படி போட்டலான்னா cos 2x இன்ட்டு 2xக்கு 2. இப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு இந்த 2ஐயும் 4ஐயும் இன்ட்டு பண்ணால் இந்த மைனஸ் இன்ட்டு பண்ணால் -8 sin 4x. அது மாதிரி ப்ளஸ் 2 cos 2xன்னு இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இதில் பொதுவான ஒரு நம்பர் இருக்குது, 2 பொதுவாக எடுத்துக்கோங்க. 2 பொதுவாக எடுத்தால் என்ன இருக்கும் -4 sin 4x ப்ளஸ் இல்லை 2 எடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்கும் cos 2x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.